இங்கே அதை பாருங்கள் பழுத்துருச்சானு. நம்மளுக்கு இதை பற்றி தெரியாது. சாப்பிட்றியா? இல்லை பழுத்துருச்சுன்னா சாப்பிட்லாம். உடச்சி எல்லோரும் சாப்பிட்லாம். ம் நல்லா சாப்பிடணும். சாப்பிடணுமா? ஓகே, அது அப்படி தான் சொன்னாங்க. உடைங்க, உடச்சி வெள்ளை போட்டு கத்தி வெளியே எடுத்துகிட்டு வா. கத்தி இது தேவை இல்லை வர இது பார்க்க இதுன்னு வச்சுருக்காங்க வேறு. உடைங்க, அதெல்லாம் ஒன்றாகாது. இது மாதிரி தான் வேணே, தேங்காய் மாதிரி தான் ஓடு. மக்களே ஃபஸ்ட்டு டைம் இந்த வெள்ளாங்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கிடையாது. இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு நினைக்கிறேன். புளிக்கும் தானே? பழுத்துருக்கா? ஓகே. இழந்த பழமா? நல்ல ஸ்மெல்லுங்க. நல்ல ஸ்மெல் மக்களே. ரா டேஸ்ட்டுங்க. வாழைப்பழம் மாதிரி இருக்குது லைட்டாக. லைட்டாக வாழைப்பழம் மாதிரி, ஆனால் புளிக்குதுங்க மக்களே. வாழைப்பழம் புளிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கா? உள்ள சர்க்கரை மிக்ஸ் பண்ணலாம். புளிக்குதுங்க. மக்களே அடுத்து பாருங்கள், உள்ளே வந்து நாட்டு சர்க்கரை வந்து மிக்ஸ் பண்ணுறதா. இப்போ வந்து இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நாட்டு சர்க்கரை கூட மிக்ஸ் பண்ணி அதான் இருக்கு. நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணும்போது இழந்த பழம் மாதிரியே இருக்கு. இழந்த பழம் மாதிரியே இருக்கு. மக்களை அடுத்து பாருங்கள். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ரெகுலராக மஞ்சள் நேரத்தில் டயட் ஃபுட்டு தான். வேக வச்ச சுண்டல், அதுக்கப்புறம் கானு, வெள்ளரிக்காய், கேரட்டு, அப்படியே வந்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு, பீன்ஸு, கேரட்டு, அங்கே கொஞ்சம் ரைஸு, சாப்பாடு. ஆனால் சாப்பிடுங்க. ஆனால் குட் ஃபார் ஹெல்த்துங்க இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா. சிறப்பு. ஓ எல்லாத்துக்கும் அப்படி தானா? அங்கோட உங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஸ்பெஷலாக அப்படி கொடுத்தீங்கன்னு நினச்சேன். அருமை. இங்கே பாருங்க மக்களே, சாப்பிட்டு பார்ப்போம். இதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸ்டீமு ஆவியில் வைக்கிறதுங்க மக்களே. அது பீட்ரூட்டு, பீன்ஸு, கேரட். சூப்பர். இட்லி பாத்திரத்தில் போட்டு வைக்கிறதா? ஸ்டீமரு. சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு இப்படி ஒரு ஹெல்தி மீல் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இறைவனுக்கு நன்றி, அக்காவுக்கு நன்றி. அக்கா நன்றிக்கா. ப்ரோ எப்படி இருக்க? நல்லா இருக்கா? ஹெல்தி மீல். இங்கே பார்த்தீங்களா இல்லையா? இது போயிட்டு டிமார்ட் போயிட்டு வந்திருக்கிறாங்க. தேங்காவிலிருந்து ஒட்டு மொத்தமாக வாங்கி வந்துடுறாங்க. டவுன் கடையில் இப்படி தானே போல். இல்லை 1 மந்த்துக்கு தேவையான எல்லாமே வாங்கி வந்துடுறாங்களா தெரியுது. ஓகே ஓகே. ஸ்பூனுக்கு நீங்கள் பாருங்க, டிமார்ட்னாலே பாருங்க மகளே, வீட்டுக்கு தேவையான கரண்டி பாத்திரத்துலேருந்து, நெகை வெட்டியிலிருந்து, அப்படியே வந்தீங்க அப்படின்னா காஃபி பவுட்ரு, அரிசி சிப்பம், என்ன வேணும் எல்லாமே A to Z எலக்ட்ரானிக்ஸ் தவிர எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். எத்தனாவது ஃப்ளோர் கொண்டு போகணும்? நான் கொண்டு வரேன். பட்டன் கீழே அமுத்திக்கிறாங்க. லிஃப்ட்டு கீழே அமுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் கீக்கின்னு அடிக்குது. எடு அது. தோடு வாங்கியிருக்காங்கப்பா. 150 ரூபாய்க்கு எத்தனை விதமான தோடு பாரு மக்களே. அடுத்த பாருங்கள், இந்த கிராண்ட்மா இருக்குது பாருங்கள். இது வந்து நிப்பட்டு தட்டு. இது வந்து இந்த கர்நாடகாவில் ஃபேமஸுங்க மக்களே. இது
இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்மியான விலை தான் இது சம்டைம்ஸ் ஆஃபர்லாம் கூட கொடுப்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மஞ்சநாத்தனா வீடு தான் எனக்கு ஃபஸ்ட்டு அடிமைப்படுத்துது. அப்போ நாங்கள் மங்களூரில் நான் கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ வாங்கியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஃபார்ம் ஆயில், தெரியுதா? ஃபார்ம் ஆயில் இல்லையாம்மா. ಚೆನ್ನಾಗಿದೆ சூப்பர் மக்களே. மக்களே அடுத்து இங்கே பாருங்க மக்களே, ரவிஸ் வந்து மீன் வளர்த்துறான். ஸோ ஃபிஷ் பெரிய ரவிஸ் எங்கே வரப்போ நம்ம ஃபிஷ் பாரடைஸ் இன் சித்தாபுரா. சித்தாபுரா. அது என்னது ஃபிஷ் மார்க்கெட் இதா? ஷாப். ஓகே போலாமா? ஓகே. நம்ம ஏரியா மதர ஸ்டைல் குழம்பெல்லாம் இந்த ஏரியாவில் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு மக்கள் போட்டுக்குவாங்க மக்களே, சத்தியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக அப்படி ஐடியா இருந்தாலும் பெங்களூர்லேருந்து கடை உண்மையாக சீரியஸாக சொல்கிறேன். ஓகேவா? அப்படியே கிளம்பியாச்சு போயிட்டுருக்கோம். அதனால் ஈவினிங் ஆச்சுனால மக்கள் எங்கே போய் என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்டும் அரும்பி நிரம்பி வலியுது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க என்னென்னமோ இருக்குது, நியூட்ரிஷனு, ஃபிஷ்ஷுக்கு போட வேண்டிய எல்லாமே. இதெல்லாம் ஃபிஷ்ஷுக்கு போடுற இதா? ஃபில்டர்ஸா? திஸ் இஸ் சாண்ட். மண். இது நியோன் டெக்ரா. ஓகே. இது வந்து நியோன் டெக்ரா வாமாங்க. அப்புறம் ஃபிஷ் டேங்குள்ளே வைக்கக்கூடிய அந்த இது, அது என்னென்னமோ இருக்குங்க. அப்படியே இங்கே பாருங்கள் கூழாங்கல் பாருங்கள் மக்களே, அது முதற்கொண்டு விற்பனைக்குத்தான். இதான் நம்ம ஊர் ஆத்துமேட்டில் இருக்குமில்ல அந்த கல், பாலிஷான கல். அதில் இருந்தீங்க அப்புறம் கலர் கூழாங்கல். இதுயா கேஜி 60 rupees. ஓ கூழாங்கல் எடுத்து கலர் அடிச்சு விட்டீங்கன்னா நல்லா காசுங்க மக்களே. இங்கே பாருங்க, இது தள்ளி கேம்ஸா. இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? நவ் திஸ் இஸ் 100 rupees. ஓகே, இப்போ 100 ரூபாயாம்மா. இங்கே பாருங்க, இதெல்லாம் எங்கள் பண்ணையில் தண்ணி உளுந்து சும்மா கிடக்கும், அதெல்லாம் எடுத்து வந்து இங்கே பெங்களூரில் விற்ற காசு. அப்புறம் மொசலுக்கு போகிறது இது தீனி எடுத்து தெரியுது. ஜியோ பேக்கர்ஸா? ஓ ஜியோ பேக்கர்ஸ். If we keep our hand, it will bite. அட இது ஜிலேபி மீனா இருக்கு பாரு. பாருங்க மக்களே, ஏஞ்சல் ஃபிஷ்ஷா? ஓகே, இது பாருங்க மக்களே. ஓகே. This is here alligator. That is snake fish. அது alligator. Pachi சாப்பிடுங்க. அட இது அதான் இது டேங்க் கிளீனர். Tank cleaner. That is ஃபிஷ்ஷுக்கு டேங்க் தேவையான எல்லாமே வரும். பெரிய ஃபிஷ் டேங்க் தேவையான மரக்கட்டையெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் கூட காசு தான். எல்லாம் அப்படி தான் மக்களே, அழகு பண்ணோன்னு நினச்சா எல்லாம் அழகு தான். பீஜன்ஸா? லவ் பேர்ட்ஸ். ஓகே, இது எல்லாம் ஃபிஷ் கிடக்க மாட்டிருக்கு. பேரட் யா பஞ்சாவரண கிளி பாருங்க மக்களே. ஆகும் போங்க மக்களே, மீனை பாருங்க. போசாமி இங்கே பாருங்க மக்களே, தெரியுதா? This is Oscar. ஆஸ்கரா? ஓகே மேம். This red Oscar, black Oscar. யா இங்கே வர இது செம்மையாக இருக்குது பேர், கொண்ட மீன். ஃப்ளவரான். எல்லா மீன் பேரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. இதுக்கு பாருங்க மக்களே, எப்படி இருக்குது, மண்டையில் கட்டி வந்த மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி இருக்கு பாருது, செமையாக இருக்குது. டே சாரி ரேவன் படைப்பில் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க மக்களே. சே இது வந்து அம்மா இது ரிவேஸில் போகும் தானே? ரிவேஸு ஃப்ரண்ட்டு டைவ் எப்படி வேணாலும் போகுதா பாருங்கள். ரிவேஸ்லேயும் போகுதா? அதுக்கு எல்லா திசையிலையும் போகுங்க மக்களே, மேலே கீழே ஃப்ரண்ட்டில் டைவ் அடிக்கும், எல்லாமே பண்ணும். அது நம்ம பேர் மன்சூர் வச்சுருக்கேன் அப்படி. ஓகே சூப்பர், அருமை. பாருங்கள் ஃபிஷ் டேங்க்லாம் பாருங்கள் மக்களே, செம சூப்பர் மக்களே. அதுபோக இங்கெல்லாம் நிறையா இருக்குது.
ஓகே சரி பாருங்க போத் ஆர் 2 ஃபிஷ்ஷஸ் ஐ வில் ஸ்பான்சர் யூ வாட் ஃபிஷ் யூ வாண்ட். நெக்ஸ்ட்டு மீனுக்கு போடுற தீனியெல்லாம் பாருங்கள் மக்களே, எப்படி எப்படிலாம் என்னென்ன வெரைட்டிலெல்லாம் தீனி இருக்குது பாருங்கள். சரிதா? இந்த இதா டேங்க்கா? டேங்க்கு 3500 ரூபாய் செட்டப்பு. This is 2500. 2500. ஓகே. That is only master fish. யா பட் ஐ ஹாவ் ஸ்மால் ஸ்கேல் மணி. I want Mali fish. மக்களே இங்கே யாருங்க மக்களே? This is Dumbo ears. Dumbo ears fish. டம்போ Yes. டம்போ இயர்ஸ். யா துடுப்பு பாருங்க மக்களே, அது வந்து டம்போ இயர்ஸ். ஆமாம் அதெல்லாம் டம்போ இயர்ஸு. It's 250. அப்படியே இங்கே பாருங்க மக்களே, இது ஒரு வகையான வெரைட்டி. ஓகே உள்ள அனுமார் பாருங்க யாகம் பண்ணிட்டு இருக்கிறார். அனுமாரே வணக்கம் ஐயா. மக்களே ஃபைனலி கப்பீஸும் இன்னொன்று ஏதோ மீன் வாங்குறாங்க. அவன் பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டான். நான் 300 ரூபாய்க்குள்ளே 2 பேர் வாங்கிக்கிங்க அப்படின்னா, அதனால் இப்போ வாங்குறாங்க. Male or female? வீட்டுக்கு போனால் எப்போ சத்தம் போடுவார்னு நினைக்கிறேன். Male or male and female? மேல் ஏக் ஃபீமேல் ஏக்கு அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? They know. தே நோ. ஓகே ஜப்பான் அங்கிள் தே வெரி வெரி நோ. பாருங்க எடுக்கிறாரு பாருங்க எப்படி கை விட்டுதா. वाला फीमेल और क्या? மேலே मेल है. थोड़ा बड़ा से नहीं है फिशेस. गपीस. ये वाला कितना? ये वाला पैर में कितना? ये वाला 150. ये वाला भी 150 है. इसमें दे दो. बड़ा वाला है ना उधर. ये ना बड़ा. हाँ. ये ये अभी वाला से मेल ஃபீமேல் அது. कितना टाइम? ஃபீமேல் ஒன்று பிடிச்சாச்சுங்க. அடுத்து மேல் பிடிக்கணுமா? தெரிய மாட்டிருக்குது அவளுக்கு. मेल थोड़ा बड़ा दे दो भाई. वाला फीमेल थोड़ा बड़ा है ना वो. ஏய் இந்த விட்டு புழக்கிறான்டா ஆஃபீஸு. उधर देखो. मेल कितना छोटा है. बड़ा दे दो. மேல் बड़ा नहीं है इसमें. इधर है ना. कौन सा? उधर. இதுக்கு தான் சொல்கிறது, உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜ் கற்றுக் கொடுங்க மக்களே. அதுதான் வேணும். நாளைக்கு எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்களா இன்னும் ஆட்டுறோம் பார்த்தீங்களா? அதுதான் மக்களே. அடுத்து பாருங்கள் இந்த தண்ணிக்கால வளர்கிற பாசிகள் இருக்குமில்ல, இதெல்லாம் எப்படா கொண்டு வச்சு இது பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்காரு பாருங்கள். தெரியுதா? இதெல்லாமே வந்து உள்ளே வச்சு வளர்த்துறாரு. இதெல்லாம் வந்துடுது வெளியே இருந்து வந்துட மாட்டிருக்குதுடா. வரும் புல்லாட்டு இருக்குது. நம்ம ஊரில் என்ன இதெல்லாம் நிலங்காட்டில் இருக்குமுங்க அந்த புல்லெல்லாம். ஓகேங்க மக்களே அப்படியே கட்டு. அவிஸ் வாங்கியிருக்க பேர் என்ன அவிஸு? गप्पी. கப்பீஸா? हाँ. கப்பீஸு. ஓகே நெக்ஸ்ட்டு எமிஸா வச்சுருக்க பேர்? माली. மோரி. माली. மாலிக்கா? மாலிக்கா ஏதோ ஒன்று. சரி போலாமா? ஓகே அண்ணா பாய். ஓகே மக்களே வாங்க கிளம்பலாம். சரி பார்த்து வாங்க, கேர்ஃபுல். நெக்ஸ்ட்டு அப்சரான்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம். இங்கெல்லாம் வந்து அவைஸ் ஹாஸ்ட்லி அப்படின்னா ஒன்றும் தப்பு இல்லை, புஷ்னா தள்ளுறது. யா ஓகேங்க வாங்க. அப்பா உள்ள ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. டானிக் ஸ்மெல் மாதிரி வருது. ஓகே இங்கே என்ன ஃப்ளேவர்? நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஹவு மச்? Here. 80, 120, 150. ஓகே ஓ ரைட் 80, 120. ஆல் கலரை பார்த்தோன்னே எல்லாம் வாங்குறேன்ட்டு அப்படி ரைட்டுங்க. இது வந்து 80 ரூபான்னு எனக்கு ஜாஸ்தியாக தெரியுது. அவி சொன்னது கரெக்டு தான். யா சூப்பர். சரிவா சாப்பிட்டு பாரு. சரி அப்படி எடுத்து சாப்பிடுவா, நீ வாட்டிக்கு எடுத்து சாப்பிடு. இது என்னது? என்ன ஃப்ளேவரு? Pista. பிஸ்தா. ஓகே மக்களே குழந்தைங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓரியோன்னு சொல்லிட்டு. நான் தான் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கேன். Roasted almond, can I get one taste? நல்ல வேலை தான் வாங்குறேன். சாப்பிட்டுப்பா. எனக்கு செட் ஆகலை. உனக்கு மேபி நல்லா இருந்தால் சாப்பிடு. ஓகேவா? ஏதோ வாங்கிற மீன் சாப்பிட்றியா? இல்லை நல்லா இருக்கா? ஓகே இது என்ன ஓரியோவா? ஓரியோ ஃப்ளேவர். ஓகே என்ஜாய். நானும் கோனில் தான் மக்கள் இதில் தான் வாங்க போகிறேன், பேப்பரில். நீ உனக்கு வேணுமா? எனக்கா? For you. நோ 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 நோ. Take roasted almond. ரோஸ்டட் ஆல்மண்டா? அது டேஸ்ட் பண்ணுமா நம்ம? Huh. ரோஸ்டட் ஆல்மண்ட் லிட்டில் பிட்.
அது பார்ப்போம் வாங்கி பார்ப்போம். போரோட இருக்கிறோம்ல அது கூட தருவார். யா மிக்ஸ் பண்ணலாமா? வாட் this one strawberry okay. black currant blueberry blueberry little bit ஏன்டா எங்க ஒருபடா கம்பல்சரி ஒன்று வாங்க போகிறோம். அதில் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம், ஒன்றா டேஸ்ட் பண்ணேன். இப்போ வரைக்கும் இங்கே பாருங்க மக்களே, 4 5 5 பீஸ் டேஸ்ட் பண்ணிட்டேன். பாயா ஐ வாண்ட் வெண்ணிலா. ட்ரை பையா நோ ட்ரை மிக்சர் வெண்ணிலா. அவ்வளோதாங்க. இது ரேப்பர் வெண்ணிலா சீத்தாப்பழம் கஸ்டர்ட் ஆப்பிள். யா யூனோ தமிழ் தெரியல என்ன சொன்ன புரியலையா? கஸ்டர்ட் ஆப்பிள் ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. யா நைஸ் மகளே, ஃபைனலி வாங்கி விட்டு. வெண்ணிலானா பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தெரியும். இது அது என்ன சீத்தாப்பழம், சரி ட்ரை பண்ணிடுவாங்க. சீத்தாப்பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுங்க. வெண்ணிலா நம்ம ஊரில் சாப்பிட்றோம்ல, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கு, பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம தீபன் வாங்கின ஐஸ்கிரீம் சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு எப்போ இருக்குன்னு தெரில. உண்மை சொல்லு. சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறான்? ஓகே ஓகேவா? இங்கே பாருங்க மக்களே, இது அப்சராவோட இப்போ தான் கோகோ சாப்பிட்டு அப்படி பார்த்தேன். இது அப்சரா ஸ்டோரின்னு சொல்லிட்டு மும்பையில் தான் ஃபஸ்ட்டு பிராண்டடு சன்ஸ் ஐஸ்கிரீம். அதாவது வந்து 1971 வந்து மேங்கோ, ஆரஞ்சு, சீத்தாஃபால் ஓகேங்களா அப்படிங்கிற ஒரு 3 ஃப்ளேவரில் ஆரம்பித்த கம்பெனி. அப்படியே வளர்ந்து ஒரு மைல்கல்லை கடந்து 2017 வரைக்கும் போட்டிருக்காங்க மக்களே. இது வந்து அப்சராவோடைய ஸ்டோரி. 2018 2024 லான்ச் நியூ கேட்டகரி ஆஃப் ஃபிசிக்கல் இன் 5 ஃப்ளேவர்ஸ் தான். இந்த மாதிரிலாம் வளர்ந்து வந்திருக்காங்க. சின்னதாக ஆரம்பித்தா பெருசாக வளர்ந்துருக்காங்க. ஒரு காலத்தில் நானும் தமிழ்நாட்டு நம்பர் 1 செலிபிரிட்டியாக இருப்பேன். எவ்ரி மந்த் 22 அந்த கடைக்கு வந்தீங்க அப்படின்னா 50% ஆஃபர் ஓகேவா? இன் ஆன் ஆல் ஸ்கோப்ஸ். யா தேங்க்யூ. போலாமா? எவ்வளோ ஆச்சு பில்லு? 596 ஓகேவா? ஓகே மக்களே, பார்சல் மஞ்சநாத்தண்ணா அண்டு அவர் ஃபேமிலி. ஓகே பாய். நான் ஆசையாக இருந்தேன் அலிசா கூப்பிட்டு என்னடா பெங்களூர் வந்திருக்கிறமே, இதுகளுக்கு எதுவுமே நம்ம வாங்கி தரதில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தது மனசில். இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறி விட்டது. சரிங்க மக்களே, அவ்வளோதான். கிளம்பலாம், போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட்டை போடலாம். சிக்கன் ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் சாப்பிட்லாம். அடுத்த கட்டமாக இப்போ நம்ம மொட்டை மாடியில் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி வெளியில் காமிச்சிருப்பேன், ஆனால் அப்போ வந்து பகல் டைமில் காமிச்சிருப்பேன். இப்போ நைட் டைமில் பார்க்குறேன் பாருங்க. இப்போ பாருங்க மக்களே எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். அப்படியே ஒரு 360 டிகிரி காமிக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்க மக்களே, தூரத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். அதான் பாருங்க, அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களே. அது அந்த கிரைண்ட் இருக்குல்ல, கிரைண்ட்லாம் நிற்க வச்சுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் அது டே சாமி. அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. கண்ணு கேட்டு வரைக்கும் எல்லாமே பில்டிங் தான்.